நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட எல்லா படிப்புகளும் தமிழ்ல மாத்தப் போறோம். அவருக்கு பாவம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல போல தெரியுது. ஏற்கனவே இன்ஜினியரிங்கும், மெடிக்கலும் மெடிக்கலுடைய ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்நாட்டுல வச்சிருக்கான். வச்சு 15, 20 வருஷம் ஆச்சு. இந்த விவரம் கூட தெரியாம ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. அதுக்கு அப்டேட் பண்ண கூட முடியாம அண்ணாமலை இருக்காருன்னா, அப்ப எப்படி இருக்கும்? இவர்களுக்கு பாதி விவரம் தெரியல. அவ்வளவுதான். ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் படி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் ஒரே ஒரு தமிழ் மாநிலம் தான் மருத்துவத்தையும் பொறியியலையும் தமிழ் பாடமா படுத்தி மாற்றி அமைத்து முடிச்சது தமிழ்நாடு. இந்த உண்மையாவது தெரியுமா ஹோம் மினிஸ்டருக்கு? பேசுறதுக்கு முன்னால செக் பண்ண வேணாமா? உனக்கு ரஜகத துரகாதிபதிகள்லாம் வச்சிருக்க, இது கூட செக் பண்ண தெரியாதா? அதுக்குள்ள எவனா எழுதி கொடுத்த சந்தில உட்காந்து எழுதி கொடுத்தா உடனே பேசிடுவீங்களா? நீங்க பேசி அவமானப்படுவீங்களா? சொல்லுங்க. என்ன உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு பேசுறதுக்கு? ஏதாவது ஒன்று உருப்படியா பேசுறீங்களா? மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆதரவா நீங்க பேசுறீங்களா? இருக்கீங்களா? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் எல்லாருமே அந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி மட்டும்தான் நார்த் இந்தியா, டெல்லியினுடைய பிஜேபியினுடைய கொள்கைகளை கொண்டாந்து திணிப்பதற்காக பேசிட்டு இருக்கான். இவன் எப்படி ஜெயிப்பான் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பாப்போம். எப்படி ஜெயிப்பான்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னெடுப்பு அப்படின்றது வீண் போகல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு முதல் முன்னெடுப்பு. இது நல்ல முன்னெடுப்பு. முதலிலே அவர்கள் இதை ஒத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இதுக்கான ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிசர்ச் பேப்பர் ரெடியான உடனே நான் முதல்வருக்கு அதை சப்மிட் பண்ணுறேன். மற்ற மாநில அடுத்த கூட்டத்தில் இந்த ரிசர்ச் பேப்பரை படித்து பார்த்துட்டு மேபி அடுத்த கூட்டத்தில், ஹைதராபாத்தில் நடக்கிற கூட்டத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இதை முன்னெடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இது இது பாசிபிள். இது இது இந்த பொசிஷன் தான். அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன வெயிட்டேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்கோ அதே மாதிரி வெயிட்டேஜ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். அதை முன்னெடுப்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த எடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வித்திடும். இதை இந்த முதல்வர்களது கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்கள் கேட்டால் கண்டிப்பாக அவரும் வரலாற்றிலே போற்றப்படுவார். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட எல்லா படிப்புகளும் தமிழ்ல மாத்த போறோம். அவருக்கு பாவம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல போல தெரியுது. ஏற்கனவே இன்ஜினியரிங்கும், மெடிக்கலும் மெடிக்கலுடைய ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்நாட்டில் வச்சிருக்கான். வச்சு 15, 20 வருஷம் ஆச்சு. இந்த விவரம் கூட தெரியாம ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. அதுக்கு அப்டேட் பண்ண கூட முடியாம அண்ணாமலை இருக்காருன்னா அப்ப எப்படி இருக்கும்? இவர்களுக்கு பாதி விவரம் தெரியல. அவ்வளவுதான். ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு